செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவை அச்சுறுத்தி வரும் ஐரின் புயலால் நியூயார்க் நகரில் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நேற்று கரோலினா மாகாணத்தை தாக்கிய ஐரின் சூறாவளி நியூயார்க்கை நெருங்கி வருகிறது. ஐரின் தாக்கியதால் கரோலினா மாகாணத்தில் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐரின் சூறாவளியால் பெய்த அடமழையால் அந்த பகுதி பெரும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. வாகனங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. கடலோர பகுதியில் வசித்த மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். புயல் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளி நியூயார்க் நகரையும் தாக்கும் அபாயம் இருப்பதால் அங்கிருந்து ஏறத்தாழ 4 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். நியூயார்க் நகரில் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். சீனாவுடனான உறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் பெனின்கோ அகுயினோ தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் அதிபர் பெனின்கோ அகுயினோ சீனாவில் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார். சீனாவுடன் பிலிப்பைன்ஸ் அரசு பல்வேறு துறைகளில் இணைந்து செயலாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் பெனின்கோ அகுயினோ, உலகிலேயே வர்த்தக ரீதியாக 3வது இடத்தை வகிக்கும் சீனாவுடன் வர்த்தக ரீதியான உறவு மேம்பட தங்கள் நாடு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறினார். பிலிப்பைன்ஸ் அதிபர் அகுயினோ சீனா செல்லும் போது அவருடன் வர்த்தக பிரமுகர்கள் உள்ளிட்ட 300 பேர் கொண்ட குழுவும் சீனா செல்ல இருக்கிறது. போலந்து நாட்டில் செயலிழந்த கால்களை உடைய நாய் ஒன்றுக்கு சக்கரவண்டி அமைத்து தந்து அது நடமாட மனித நேயத்துடன் வசதி செய்து கொடுத்துள்ளனர். போலந்து நாட்டில் கால்கள் செயலிழந்த நாய் ஒன்று ரயில் பாதையில் கேட்பாரற்று கிடந்தது. அதனை பிராணிகள் பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவர்கள் எடுத்து சென்று சிகிச்சை அளித்து அந்த நாய்க்கு சியூக்ஷா என்று பெயரிட்டு அழைத்து வருகின்றனர். அந்த நாய்கள் நடக்க முடியாததால் அதற்கு சக்கர வண்டி ஒன்று தனியாக தயாரித்து அதில் நாயை அமர செய்து அது சுதந்திரமாக நடமாட வசதி செய்து கொடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.